சிங்களத்தின் நீதிமன்றம் சிங்களத்தின் சார்புடையது. அது தமிழருக்கு என்ன பயன்? எங்களை கொல்லவும் எங்களை அழிக்கவும் யார் உனக்கு அதிகாரம் தந்தது? எங்களை கொல்லவும் எங்களை அழிக்கவும் யார் உனக்கு அதிகாரம் தந்தது? 1987 இந்திய இராணுவத்தின் அடக்குமுறையில் சிக்கி தவித்து போதுமடா சாமி என்று இந்தியாவுக்கு உயிர் தப்பி பிழைக்க தப்பியோடிய எப்படியோ தமிழர் தாயகத்தில் பல லட்சத்தை சிங்களவர் தின்றுவிட இப்போதாவது ஊர் போய் சேர்ந்து சாகப்போகும் வயதில் பிள்ளைக்குட்டியோடு கொஞ்ச காலம் வாழலாம் என்று வந்தவர்க்கு சாகப்போகும் நேரத்தில் பிள்ளைக்குட்டியோடு கொஞ்ச காலம் வாழலாம் என்று வந்தவர்க்கு குண்டு வைத்த கைதியை குண்டுக்கட்டாய் சிறையில் அடைத்து வைத்திருக்குமா போல் சிங்களத்தின் போலி சட்டமே எத்தனை நாளைக்கு தமிழர்களுக்கு திட்டமிட்டு இன சுத்திகரிப்பு செய்ய போகிறார்? சிங்களத்தின் போலி சட்டமே எத்தனை நாளுக்கு தமிழர்களை திட்டமிட்டு இன சுத்திகரிப்பு செய்ய போகிறார்? 75 வயதுடையவர் உன் அப்பாவுக்கு சமனல்லவா? 75 வயதுடையவர் உன் அப்பாவுக்கு சமனல்லவா? அப்படிப்பட்ட வயோதிபரை ஈவிரக்கமற்று கைது செய்து சிறையில் அடைக்க எப்படியடா உனக்கு எண்ணம் வந்தது? அப்படிப்பட்ட வயோதிபரை ஈவிரக்கமற்று கைது செய்து சிறையில் அடைக்க எப்படியடா உனக்கு மனம் வந்தது? குண்டு வைத்து கொலை செய்தவர்களும் பல லட்சம் தமிழர்களை இனவழிப்பு செய்து முள்ளிவாய்க்காலில் முழுக்க தின்றவர்களும், குண்டு வைத்து கொன்றவர்களும் பல லட்சம் தமிழர்களை இனவழிப்பு செய்து முள்ளிவாய்க்கால்களில் முழுங்கி தின்றவர்களும் இன்னும் கொழும்பில் உல்லாசத்துடன் உயிருடன் உலாவர உன் சட்டத்தில் எந்த பிடியாணியும் இல்லை. கொன்று வைத்து கொலை செய்து பல லட்சம் தமிழர்களை இனவழிப்பு செய்து முள்ளிவாய்க்கால்களில் முழுங்கி தின்றவர்கள் இன்றும் கொழும்பில் உயிருடன் உலாவர உன் சட்டத்தில் எந்த பிடியானையும் இல்லை, எந்த நீதியும் இல்லை. 1987 உயிர் பிழைக்க சென்றவருக்கு இதுதான் பலாலியில் நீ கொடுத்த முதல் மரியாதையோ? 1987 உயிர் பிழைக்க தமிழ்நாடு சென்றவருக்கு இன்றைக்கு பலாலியில் நீ கொடுத்த முதல் மரியாதை இதுதானோ? உலகத்தில் நான் நாடுகளையும் மனிதர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தில் நான் நாடுகளையும் மனிதர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த தேசத்தில் இருக்கும் பிணந்தண்ணிகள் போல் உலகத்தில் வேறெங்கும் இல்லையடா. இந்த தேசத்தில் இருக்கும் பிணந்தண்ணிகள் போல் உலகத்தில் வேறெந்த தேசத்திலும் இல்லையடா. எங்கள் யாழ் நூல் நிலையங்களையும் பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் நாங்கள் வழிபடும் மத ஸ்தலங்களையும் குண்டு வைத்து பொம்மர் போட்டு குன்று போட்டு அழித்த சிங்கள இராணுவமே, சிங்கள அரசே, நீ எப்பொழுது படியானை போட்டு அதற்கெல்லாம் கைது செய்ய போகிறாய்? நீ எப்பொழுது படியானை போட்டு அப்படிப்பட்டவர்களை, அதை செய்தவர்களை நீ கைது செய்ய போகிறாய்? அநியாயம் செய்தவர்களெல்லாம் இயேசு ரூமில் ஊசி வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் வரிப்பணத்தை ஏப்பமிட்டு இன்றைக்கு நாங்கள் வரி கட்டி கொண்டிருக்க அகதியாக உயிர் தப்பி பிழைக்கப் போன அந்த வயோதிபருக்கு நீ செய்த பிரதிபகாரம் கைது. உலகம் முழுவதும் இலங்கை மக்களை நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம், இலங்கை மக்களை நாங்கள் வாழ வைப்போம். அவர்கள் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனம் என்று வாய்க்கு வாய்ப்பை சொன்ன எம்பிபி அரசே, உன் பொய் கபட நாடகம் இந்த காரியத்தோடு முடிந்துவிட்டது. இன்றைக்கு 75 வயோதிபரை கைது செய்யணும் என்ற வக்கர புத்தி வெளிப்பட்டதோ அப்பொழுதே சிங்களத்தின் கோர முகம் எங்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு 75 வயது வயோதிபரை கைது செய்ய உனக்கு மனம் வந்ததோ அன்றைக்கு சிங்களத்தின் கோர முகம் எங்களுக்கு தெரிந்தது. இனியும் நாங்கள் ஏமாந்து போக கோழைகள் அல்ல, இனிமேல் நாங்கள் ஏமாந்து போக நாங்கள் ஏதிலிகளும் அல்ல.